கங்க்ராச்சுலேஷன். அதாவது நம்ம வந்து 2025லேருந்து 2026க்கு பார்த்திங்கன்னா அடி எடுத்து வச்சுருக்கோம். போன வருஷம் அதாவது 2025 அந்த 2025 பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக என்ன பண்ணோம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு செயலையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே பண்ணலை. ஒருவேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் த கிரேட். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இருந்தாலும் கூட அந்த 2025 பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூடியூப் சேனலை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணேன், அதோட நிப்பாட்டிட்டேன், எந்த ஒரு வீடியோவும் போடல. இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 பெருசாக எதுவுமே பண்ணலைன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2026 இருக்குது. இந்த ஒரு 2026 பார்த்திங்கன்னா மற்ற வருஷங்களை மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த 2026 இப்போ வந்து உங்களோட வயசு வந்து ஒரு 18 இல்லை 17 இருந்தால் ஓகே. ஆனால் வந்து 20, 21 அந்த வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா, அதுவும் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு மென்னாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஓகே. ஆனால் இனிமேல் நம்மளால் வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாட்டாலும் கூட நம்மள்ட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க, இதை இவன் பண்ணுவான், அந்தளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இந்த சொசைட்டியே பார்த்திங்கன்னா ஒரு லூப்பில் தான் இருக்குது. அதாவது உனக்கு வந்து 20 வயசு வரைக்கும் உன்னை வந்து வீடு பார்த்துக்கிடும். ஆனால் அந்த ஒரு 20 வயசை நீ கடந்தன்னா உன்னை நீயே பார்த்துக்கிட்டு அந்த வீட்டையும் நீ பார்த்துக்கணும். அப்படி ஒரு லூப்பில் இருக்குது. அந்த ஒரு லூப்பில் வந்து நம்ம வந்து கரெக்டாக போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒரு தத்துவம் வரும், கில் த பாய் அண்ட் லெட் த மென் பி பார்ன். அதாவது நீ சிறுவனை கொன்று விட்டு மனிதனாய் உருவெடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ வந்து இது வரைக்கும் நீ வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருந்த ரைட்டு, ஆனால் இனிமேல் உன்னால் அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த 2026. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தேன்னு தெரில, ஆனால் இனிமேல் உன்னால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீ யாரு? ஆம்பளமாவா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மென்ன ஆல்ரெடி மாறி இருக்கலாம். ஒருவேளை அப்படி நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஒருவேளை மாறாமல் இருந்தீங்கன்னா, அதாவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2026 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இனி எப்படி இருந்தோன்னு முக்கியம் இல்லை, இனி நம்ம வந்து எப்படி இருக்க போகிறோம் தான் முக்கியம். எல்லா நியூ இயருக்குமே எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெசல்யூஷன் எடுப்பீங்க. வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா ரொம்ப முக்கியம். என்னை சேர்த்து தான் நானும் சொல்ல வரேன். இதில் வந்து எல்லாருமே எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2026 வந்து என்னோடய ரெசல்யூஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஜான்வரியா, அடுத்து வந்து மே, அதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மாதம் இருக்குது. இந்த 5 மாதத்தில் எப்படியாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனலை வந்து மானிட்டேஷனாக வைக்கிறேன். அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஆசை. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு 50K வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அதுதான் என்னோடய ரெசல்யூஷனாக எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறது வந்து தப்பே இல்லை. ஏன்னா வந்து இலக்கு வந்து எல்லாருமே வைக்கணும். ஏன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து இந்த வாட்டி வந்து 2026 வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்களும் சரி நானும் சரி நம்ம வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அவ்வளோதான். இந்த 2026 வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வருஷம் சொல்கிற மாதிரி கம்பேக்காக இருக்கும். Come on. Sicker than your average.